அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபைனட் யூனிவர்ஸ் இ-லேர்னிங் அகாடமி. ஸோ இந்த அகாடமியோடைய யூஜி, டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃப்ரீ கோர்ஸஸும் போயிட்டுருக்கு. பெய்டு கோர்ஸஸும் போயிட்டுருக்கு. அதில ஃப்ரீ கோர்ஸஸ் அப்படிங்கிறது 100 டேஸ் சேலஞ்ச். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலே எப்படி ஹவ் டு ஜாயின் அப்படிங்கிற கொஸ்டின திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. எப்பவுமே நான் சொல்றது ஒரு விஷயம்னா, வின்னர்ஸ் என்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவனிப்பாங்க. சும்மா வியூவர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ வியூவர்ஸுக்கு ஒரு விஷயத்த பார்த்தா அதில என்ன இருக்குன்னு புரியவே புரியாது. சும்மா என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வின்னர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது புடிச்சிருக்கு. அப்ப இது எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப சப்போஸ் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவோட மெயின்ல கிளிக் பண்ணி அந்த மெயின் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த சேனல் எப்போ ஓப்பன் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அப்படி பண்ணியிருக்கும்போது அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் போட்டிருப்போம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் ஃபியூச்சர் வீடியோ அசிஸ்டன்ட் போடணும். நம்மளுடைய நிறைய ஷார்ட்ஸ்ல நான் அத போட்டிருப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வின்னர்ஸா இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜ்க்கு நீங்க வந்துருவீங்க. வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வியூவர்ஸா இருக்கிறதுனால தான் இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ வியூவர்ஸா இருக்கிறவங்க வியூவர்ஸா மட்டுமே இருங்க. பட் என்னோட ஃபாலோவர்ஸா இருந்து ஃபியூச்சர் பிடி அசிஸ்டன்ட்டா ஆகணும்னு யாரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்களோ, அவங்க எல்லாரையுமே நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பேஜ்ல ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதில ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ ரெகுலரா ஏர்லி மார்னிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும்போது அவ்ளோ பேர் வந்து காலைல படிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஃப்ரீயா படிக்கிறதுக்கே இவ்ளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கும்போது, எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் என்கிட்டேருந்து கத்துக்கணும். என்னோட கிளாஸ் புடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, நான் உங்களுக்காக ஜெனரேட் பண்ண 2 பேட்சஸ் இருக்கு. அந்த பேட்சஸ பத்தின அனௌன்ஸ்மென்ட் தான் சொல்லப் போறோம். இது பெய்டு வெர்ஷன். ஸோ பெய்டு வெர்ஷன் எல்லாரும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேயா? ஸோ ஃப்ரீ வெர்ஷன்னா அல்டர்னேட் டேஸ் காலைல கிளாஸஸ் வரும். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. மத்த நாள் ஒரு நாள் ஒரு ஒரு டெய்லியுமே ஒரு குவிஸ் இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஸோ வந்து ஃப்ரீ ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னால ஒரு 2 ஹார்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃப்ரீ ஸ்டூடண்ட்டுக்கு. ஸோ அது இல்லாம பெய்டு வெர்ஷன்ல இருக்கவங்களுக்கு 2 பேட்ச் இருக்காங்க. ஒரு பேட்ச் வந்து ஏஞ்சல் பேட்ச். இன்னொரு பேட்ச் என்ன அச்சீவர்ஸ் பேட்ச். ஸோ ஏஞ்சல் பேட்ச் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஸ்பெஷல் பெர்சன். ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு கிரீன் இங்க்ல நான் பெர்மனன்ட் லெட்ஜர்ல எப்படி சைன் பண்ணணும்னு நீங்க வந்து ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதே மாரி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வரும்போது அதில டாப் ரேங்க்ல இருக்கிறவங்கலாம் என்னோட ஸ்டூடெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம்க்காக நல்ல சின்சியரா அச்சீவ் பண்ணி என்னால படிக்க முடியும். நான் வந்து 3 to 4 ஹார்ஸ் கூட நான் படிப்பேன். எனக்கு வொர்க் அசைன் பண்ணி குடுத்தா நான் படிச்சுருவேன். 5 மணி நேரம் கூட என்னால படிக்க முடியும். ஃபுல் டைமா நான் படிக்கிறேன். எனக்கு இந்த எக்ஸாம் என்னோட பெரிய ட்ரீம். நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணி படிக்கிறேன்னு டெடிகேட்டடா மோர் தென் 5 ஹார்ஸ் கிட்ட வொர்க் பண்ண முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஏஞ்சல் பேட்ச்ல வருவாங்க. ஸோ ஏஞ்சல் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் நான் குடுக்குறேன்னா, அந்த டாஸ்க்க 24 ஹார்ஸ்ல நீங்க முடிச்சிடணும். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு நோட்ஸ் குடுக்குறேன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ள அந்த நோட்ஸ நீங்க முடிக்கணும். 24 ஹார்ஸ்க்குள்ள நீங்க அந்த டாஸ்க்க முடிக்கணும். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல நீங்க ஜாயின் பண்றதுனால இதோட கோர்ஸ் ஃபீஸ் 9999. யூஜிடிஆர்பியோட கோர்ஸ் வந்து 9999 9999 நீங்க 4999 மட்டும் பேமெண்ட் பண்ணி படிச்சா போதும். மீதி 5000 எப்ப கட்டணும் அப்படின்னா, எக்ஸாம் ரிசல்ட் வரும் இல்லையா? எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ரிசல்ட்ட பார்த்ததுக்கு அப்புறமா ஹேப்பியா நான் பாஸ் ஆயிட்டேன் மேம். ஸோ நான் வந்து யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணிட்டேன். அப்போ செலக்ஷன் லிஸ்ட்ல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியா நீங்க ஷேர் பண்ணும்போது ரிமைனிங் 5000 கட்டினா போதும். ஓகேவா? ஸோ இது எதுக்காகன்னா, சின்சியரா படிக்கிறீங்க. ஃபினான்ஷியலா சம் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான விஷயம். ஸோ இது எல்லாருக்கும் குடுத்துருவோம்னா, எல்லாம் குடுக்க மாட்டோம். ரெகுலரா நம்மளோட கிளாஸ ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிடணும். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா இந்த 1 வீக்கா நீங்க வந்து யார் யாரெல்லாம் காலைல 4 மணிக்கு அட்டெண்ட் பண்றீங்க, டெய்லி எனக்கு குவிஸ் அட்டெண்ட் பண்றீங்க, டெய்லி நான் குடுக்குற நோட்ஸ படிக்கிறீங்க, ஃப்ரீயா வாங்குன மெட்டீரியல்ஸ்லாம் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏஞ்சல் பேட்ச்க்கு எடுப்போம். இது கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூல உங்கள நாங்க சில கொஸ்டின்ஸ் கேட்போம். அத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏஞ்சல் பேட்ச்க்கு நாங்க செலக்ட் பண்ணுவோம். சரியா? தென் இன்னொன்னு அச்சீவர்ஸ் பேட்ச். ஸோ அச்சீவர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது இதுவும் ஒண்ணு தான். பட் உங்களுக்குன்னா 2 டேஸ் டைம் இருக்கும். இன்னைக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறேன்னா 2 டேஸ் 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அத படிச்சு முடிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க வேலைக்கு போவீங்க. இன்னும் சில நேரம் என்னாகும்னா ஒரு குழந்தை வச்சிருப்பீங்க, பிரெக்னன்ட்டா இருப்பீங்க. இப்படி எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் படிக்க எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஸோ 2 பேருக்கும் சேம் சிலபஸ், 2 பேருக்கும் சேம் டீச்சிங் மெத்தட். பட் கொஞ்சம் ஃபாஸ்ட் அக்யூரசி எல்லாமே கொஞ்சம் அதிகமா ஃபாஸ்ட்டா போடுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ரஷ் பண்ணும். நீங்க லிபரலா படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா, அச்சீவர்ஸ் பேட்ச்லயுமே உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 9999 தான் கோர்ஸ் ஃபீஸ். ஓகே 9999ல நீங்க ஜாயின் பண்ணும்போது 2999 குடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். தென் ரிமைனிங் பேமெண்ட் அப்படிங்கிறது மந்த் ஆன் மந்த் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டே வரலாம். ஒவ்வொரு மாசமும் நீங்க பேமெண்ட் பண்ணணும். மினிமம் ஒரு 6 to 7000 பேமெண்ட் பண்ணும்போது நீங்க நல்லா படிக்கிறீங்களான்னு நான் பார்ப்பேன். இன் கேஸ் நீங்க டெய்லி நான் குடுக்குற எல்லா டாஸ்க்கும் முடிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, ரொம்ப சின்சியரா இருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களுக்குமே 20 to 30% அமௌண்ட்ட வந்து நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் குடுங்க அப்படின்னு நான் சொல்லி நான் சில இடத்துல நீங்க 7000 பே பண்ண வேணாம். 6000 மேல நீங்க பேமெண்ட் பண்ண வேணாம். நல்லா படிக்கிறீங்க. ரிமைனிங் அமௌண்ட்ட நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் குடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். அது நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான்.
மட்டும் தான். ஓகே. ஸோ அச்சீவர்ஸ் பேட்ச்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏஞ்சல் பேட்ச்க்கும் போக முடியும். நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, நானே உங்கள ஏஞ்சல் பேட்ச்க்கு மூவ் பண்ணுவேன். அதே மாதிரி ஏஞ்சல் பேட்ச்ல இன்டர்வியூல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம், சரியா நீங்க படிக்கல, ரெகுலரா அட்டெண்டன்ஸ் குடுக்கல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்கள ஏஞ்சல் பேட்ச்ல இருந்து ரிமூவ் பண்ணி அச்சீவர் பேட்ச்க்கும் மாத்தி விட்டுருவேன். சரியா? ஏன்னா சின்சியரா படிக்கிறவங்களுக்கு தான் டிஸ்கவுண்ட் 50% சொல்லியிருக்கேன். ஸோ இதில சின்சியரா நான் படிக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு வாரம் படிப்பேன், ஒரு வாரம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க அச்சீவர்ஸ் பேட்ச்க்கு மூவ் ஆயிடுவீங்க. சரியா? ஸோ ஓகே. இப்போ இதில அச்சீவர்ஸ் பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ, ஏஞ்சல் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். உங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்க எல்லாரையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வேல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. அதனால இன்னைக்கே உங்க எல்லாரையுமே நாங்க வந்து நைட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு நான் பிரேயர் முடிச்சுட்டு உங்க எல்லாரையும் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? தென் 2வது என்னன்னா, உங்களுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 8/8/2026. ஓகேவா? சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கு நடுவுலயும் நீங்க நோட்டிஃபிகேஷன் 2 வீக்ஸ்ல வரப்போகுது. அந்த டைம்ல நீங்க சும்மா இருக்கக்கூடாது. அந்த ஹேபிட் ட்ராக்கர் வச்சு டெய்லின்னு ஒரு 20 பேஜஸ் இல்ல 10 பேஜஸ் படிக்கிற மாதிரி ஏதாவது நோட்ஸ் குடுத்துட்டு இருப்பேன். அந்த டைம்ல நீங்க லெக்சர்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். 8ஆம் தேதி வரைக்குமே வந்து நீங்க என்ன பண்ணணும், நான் குடுக்குற நோட்ஸ் அண்ட் லெக்சர்ஸ்லாம் படிச்சுட்டே வாங்க. ஏன்னா ஒரு பேட்ச்க்கு 26 பேர் இருந்தா தான் ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆகும். அந்த 26 பேர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். 26 பேர் வர்றாங்களோ வரலையோ 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். சரியா? 8ஆம் தேதி ஏர்லி மார்னிங் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கிளாஸ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுல இருந்து டெய்லியுமே 5 மணி நேரம் 5 மணி நேரம் பிரிச்சு படிக்க போறோம். ஸோ அதுதான் உங்களுடைய மெயினான விஷயம். ஓகே. ஸோ அத தாண்டி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் அச்சீவர்ஸ் பேட்ச்ல நீங்க வரீங்க அப்டின்னா, உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. சும்மா டைம் பாஸ்க்கு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ மந்த் ஆன் மந்த் ஃபீஸ் தானே. ஃபர்ஸ்ட் ஒரு 3000 கட்டினா போதும். அப்புறம் 2000 3000 பிரிச்சு பிரிச்சு கட்டிக்கலாம் அப்டின்னா, உங்களோட மைண்ட் செட் வந்து மணி பே பண்றதுங்கிறத தாண்டி நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க வரீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்ததுக்கு அப்புறமா நீங்க கரெக்ட்டா படிச்சீங்க அப்டின்னா தான் செகண்ட் மந்த்துக்கு கொண்டு போவேன். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 3000 நான் பேமெண்ட் பண்ணேன். நான் நோட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். டெஸ்ட் எழுதல. நான் வந்து வீடியோ படிச்சு முடிச்சுட்டு ரிப்போர்ட் குடுக்கல. எதுவுமே பண்ணல அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் மந்த் நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிடுவேன். இல்ல நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் மந்த் நீங்க கட்டின பேமெண்ட்டுக்கு நீங்க சரியா படிக்கல. நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட் பண்ண வேணாம்னு ஸ்ட்ரிக்ட்டா நான் வந்து வெளில அனுப்பிடுவேன். ஓகே. ஸோ இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சின்சியரா உட்காந்து படிப்பீங்க அப்படின்னா வாங்க. எக்ஸாம்க்கு பாஸ் பண்ணி ஆகணும். சும்மா டைம் பாஸுக்கு யூடியூப ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. உங்களோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. மோட்டிவேஷனுக்காகலாம் இங்க வர வேண்டாம். ஸோ மோட்டிவேஷன் இங்க நெறைய பேர் குடுக்குறாங்க. ஓகே. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு அ எப்படி சொல்றதுனா, அந்த நேரத்துக்கு தான் நமக்கு ஒரு ஆனா நீங்க இறங்கி படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்கு. உட்காந்து படிக்கும்போது இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியல. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது, இன்னும் நெறைய விஷயத்த நீங்க கத்துக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சின்சியரா நான் படிப்பேன் அப்படின்னா மட்டும் பெய்டு வெர்ஷன் வாங்க. இல்ல நான் டைம் பாஸ்க்கு படிப்பேன்னா, நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல இருங்க. யாருக்கும் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா, நீங்க சரியா படிக்கல அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் குவிட் பண்ணிட்டு உங்கள அனுப்பிருவேன். அத நான் ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்லிடுறேன். ஏன்னா என்னோட டைம் வேல்யூபிள். அத விட ரொம்ப முக்கியம். என்ன நம்பி சின்சியரா படிக்கிறதுக்கு சில ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சரியான நேரத்த குடுக்கணும். சரியான நாலேட்ஜ குடுக்கணும். எவ்வளோ தூரம் முடியுமோ அவங்கள அழகா நான் ட்ரெயின் பண்ணி பக்குவமா நான் எக்ஸாம்க்கு கொண்டு போணும். ஸோ என்னோட டார்கெட் விஜயதசமிக்குள்ள உங்களோட 10 யூனிட்டையும் முடிக்க வச்சு உங்கள தரவு பண்ணி வைக்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட மெயின் டாஸ்க். அப்படி இருக்கும்போது நடுவுல சும்மா டைம் பாஸ்க்கு வர்றவங்களால எங்களுக்கு டீவியேஷன் வரக்கூடாது. ஸோ அதனால நீங்க சின்சியரா படிப்பீங்கன்னா மட்டும் உள்ள வாங்க. ஒன்ஸ் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். 1 மந்த் நான் சும்மா சைலன்ட்டாவே உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. நீங்க அந்த மாதிரி அது மாரி நெறைய அகாடமிஸ் இருக்கு. அந்த மாரி சில அகாடமிஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணீங்களா, ஒரு ஆப் குடுத்துருவாங்க. அதுல ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். பட் இங்க அப்படி கிடையவே கிடையாது. ஒன் டூ ஒன்னா ஒவ்வொருத்தரோட பேரையும் உச்சரிச்சு, இன்னைக்கு என்ன டாஸ்க் நீங்க முடிச்சீங்க? இன்னைக்கு என்ன டாஸ்க் முடிச்சீங்கன்னு உங்களுக்கு தனியா லெட்ஜர் போட்டு, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ட நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க குவிஸ் எழுதுனீங்களா? குவிஸ்ல 10க்கு 8 மார்க் வாங்குனீங்களா? இல்ல 10க்கு 4 மார்க் வாங்குனீங்களா? எல்லாத்தையுமே அந்த லெட்ஜர்ல நாங்க எழுதி வச்சிருப்பேன். அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாரையுமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். நாளைக்கு ஏன்னா 8ஆம் தேதி தான் அட்மிஷன்ங்கிறப்போ, நான் 8ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் இருக்கிறதுனால, நாளைக்கு காலைல நான் பொறுமையாவே நிதானமாவே நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுக்குறேன். நாளைக்கு நிதானமா கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இன்னைக்கு ஃபில் பண்ணிடுங்க. நல்ல நாளா இருக்கிறதுனால, நாளைக்கு மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாளைக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. என்னால 2999 பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, 8ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணி தாராளமா படிச்சுக்கலாம். ஸோ ஆனா ஏஞ்சல் பேட்ச் அப்படிங்கிறது செலக்டிவ் பெர்சன். நீங்க முதல்ல அச்சீவர்ஸ் பேட்ச்க்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, நானே ஆட்டோமேட்டிக்கா உங்கள ஏஞ்சல் பேட்ச்க்கு நான் வந்து மூவ் பண்ணி விட்டுறேன். சரியா? நோ ப்ராப்ளம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஒன்லி ஃபார் சின்சியர் ஆஸ்பிரண்ட்ஸ். உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுக்காக என்கிட்ட வர வேண்டாம். உங்களுக்கு நேரம் இருக்குன்றதுக்காக என்கிட்ட வர வேணாம். நான் ஃபுல் டைம் வீட்ல தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக வர வேணாம். ஃபுல் டைம் நேரமும் இருக்கு. எனக்கு குறிக்கோள் இருக்கு. அது மேல தீராத ஆசையும் இருக்கு. அதுக்காக உழைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வாங்க. கண்டிப்பா உங்கள வந்து வழிநடத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க் யூ சோ மச்.